Dear people, in Christian life, there are two things which are very important. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெண்டு காரியங்கள் மிக முக்கியமானவைகள். One, salvation. ஒன்று ரட்சிப்பு. The Bible says, if you are not saved, if you are so careless about such a great salvation, நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பீரானால், how could you escape from the damnation of God the Bible wants? நாக்கினையிலிருந்து நீ எப்படி தப்பித்துக்கொள்ள முடியும் என்று வேதமானது எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். The Lord Jesus Christ has given us the great provision that we could be saved. நாம் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் மகா பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். Dear people, salvation is such a wonderful experience in a Christian life. ரட்சிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு உன்னதமான காரியமாக இருக்கிறது. It's a glorious experience in the life of a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இது மகிமைகரமான ஒரு காரியமாக இருக்கிறது. If you are not saved until today, நீ ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருப்பீரானால், it is time for you to think about your salvation. உடைய ரட்சிப்பை குறித்து சிந்திக்க வேண்டிய வேளை இது. If you are saved and backslided, it is time for you to be restored to the Lord, in the Lord. ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன நபராக இருப்பாயானால், நீ மறுபடியுமாக தேவனோடு சரிபடுத்த வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. A Christian who is saved should be diligent in keeping the real communion with God. ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன் தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பை அவன் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வது அவசியம். Dear people, the things which are fighting against us, we must learn to tackle it. நமக்கு எதிராய் போராடும்படியான காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக அவைகளை கையாள அறிந்திருக்க வேண்டும். Yes, the devil is ready. பிசாசு ஆயத்தமாக இருக்கான். Like a roaring lion, கர்ஜிக்கிற சிங்கம் போல. The world is ready to swallow you. உலகம் உன்னை முழுங்கும்படியாக ஜாக்கிரதையாக இருக்கிறது. And Lord, and the flesh, மாம்சம் உன்னை அழிக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறது. Unless you are truly in right communion with God, you will be trapped in this very quickly. நீ தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் சரியாக இல்லை என்றால், இவ்விதமான காரியங்களினால வெகு சீக்கிரமாய் நீ பிடிபட்டு விடுவாய். Dear people, a Christian to be trapped in the world is such a dangerous thing. ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தினால பிடிபட்டு போவது என்பது அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். So salvation is such a glorious experience that we could live in the midst of all things in this world as a joyful person. இந்த உலகத்தினுடைய எல்லா சூழலில் மத்தியிலும் ரட்சிப்பு என்பது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஒரு காரியம். A life of victory, ஒரு வெற்றியில் வாழ்க்கை வாழும்படியான ஒரு காரியம். The other thing, after you are saved, நீ ரட்சிக்கப்பட்ட பின்பாக, you are given the privilege of doing good works for the Lord. ஆண்டவருக்காக நீ நல்ல காரியங்களை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறாய். These things will be rewarded in heaven. பரலோகத்தில் அவைகளுக்கு அருமையான பலன் உண்டு. The great surprise in heaven will be, பரலோகத்தில் காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், probably some of the Christians who are very much highly esteemed in this world will not be rewarded much. இந்த உலகத்தில் அதிகமாக கணிக்கப்பட்ட அவிதமான கிறிஸ்தவர்கள் அதிகமான பலனை பெறுவதாய் காணப்படாமல் இருப்பார்கள். Some simple people, எளிமையான மக்கள். Some poor people, அங்கு ஒருமையான மக்கள். Dear people, they will be rewarded more. அதிகமான பலனை அவர்கள் தம்மை பெற்றுக்கொள்ள. Why? In this world, இந்த உலகத்தில் they really did great good works. அருமையான நல்ல பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். So
Another great joy of a Christian is, ஒரு கிறிஸ்தவனுடைய இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால், there will be a great reward in eternity. Of course, saving is different. ரட்சிக்கப்படுவது என்பது வித்தியாசமானது. Good works is not anyway added to your eternity, salvation. நித்தியத்துக்கோ ரட்சிப்புக்கோ எந்த விதத்திலும் உன்னுடைய நற்கிரியைகளால் இணைக்கப்படுவதில்லை. பட் ஒன் திங் இஸ் வண்டர்ஃபுல். ஆனால் ஒரு காரியம் ஆச்சரியமானது. அக்கார்டிங் டு யுவர் குட் ஒர்க்ஸ், உன்னுடைய நற்செயல்களுக்கு ஏற்ற விதமாக யூ வில் பி ரிவார்டட். நீ பலன் பெற்றுக்கொள்கிற நபராய் காணப்படுவாய். ஸோ ஐ வுட் லைக் டு கான்சன்ட்ரேட் ஆன் த ரிவார்ட்ஸ் ஆஃப் இட்டர்னிட்டி. ஆகவே இந்த நித்திய பலனை குறித்து இந்த நாளில் நாம் பேசும்படியாக விரும்புகிறேன். Saint Paul was also stating when he was about to face martyrdom, இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பாக பவுல் இந்த இடத்தில் இதை குறித்து சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4:7-8. I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I fought a good fight of faith. நல்ல போராட்டத்தை போராடினேன். I fought a great battle. ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை தாமே இவ்விதமாக நான் சந்தித்தேன். The battle of faith, விசுவாச போராட்டம். Dear people, Saint Paul fought faithfully in the battle of faith. இந்த விசுவாச போராட்டத்தை பவுல் உண்மையானவராக சந்தித்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். So what is the reward for the battle of faith? அந்த விசுவாச போராட்டத்துக்கு என்ன பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? The Bible says, 8th verse, 8வது வசனம், henceforth there is laid up for me a crown of righteousness, which the Lord, the righteous judge, shall give me at the day, and not to me only, but unto all them also that love his appearing. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்திருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருவார். A crown of righteousness. Suppose there is a competition in the play, games, we see Olympic games and all. Olympic விளையாட்டு மற்றவைகளெல்லாம் பார்க்குறோம். The winner will be awarded. அங்கு வெற்றி பெறுகிறவர்கள் பலன் கொடுக்கப்படுகிறார்கள். They will be crowned. அவர்கள் அவ்விதமாக கிரீடம் சூட்டப்படுகிறார்கள். It is after all the world and the things of the world. இந்த உலகத்தின் காரியம், உலகத்தின் நிகழ்வுகள். But when you fight the good fight of faith, நீ ஒரு நல்ல விசுவாச போராட்டத்தை போராடும் பொழுது, to live for God, தேவனுக்காக நீ வாழும் பொழுது, the very God himself put the crown of righteousness on your head. அந்த நீதியின் கிரீடத்தை உன் பேரிலே உனக்காக வைப்பார். It is nothing to do with the salvation. ரட்சிப்போடு கூட அல்ல. Salvation is free. ரட்சிப்பு இலவசமானது. Absolutely free by the works of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியினால் நமக்கு கிடைக்கப்படுகிறது. But why this crown of salvation? இந்த நீதியின் கிரீடம் எதற்காக? Oh, a person who is really fighting the battle of faith. இந்த விசுவாச போராட்டத்தை போராடும் பொழுது, Saint Paul says, I have the crown of righteousness. நீதியின் கிரீடம். Dear people, for all the things, for a converted Christian, for all the good works, there is a reward. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்தில் வெகுமதி என்பது உண்டு. Of course, many people in the world, they do so many good works, so called good works. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் அநேக நற்கிரியைகள் என்று சொல்லப்படுவதை செய்கிறதை பார்க்கிறோம். Even giving alms, தான தர்மம் செய்வது, giving money, or so many things, அநேக காரியங்கள், பணம் கொடுப்பது.
but they won't be counted as good works. அவைகள் நற்கிரியைகளாக கணக்கப்படுவதில்லை. Unless you are saved, நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால் you will be damned in the hell fire. நரக ஆக்கினையில தான் நீ தள்ளப்படுவாய். No doubt about it. You may do many so-called good things. அநேக நற்கிரியைகளை செய்யும்படியாக நீ வாழலாம். Or else you could practice so many religious practices. அநேக மத சம்பந்தமான பயிற்சிகளை கையாளலாம். Even as a Christian, you may go to church. சபைக்கு ஒரு கிறிஸ்தவனாக போலாம். You may read the Bible. வேதத்தை வாசிக்கலாம். Pray, and so many things will be there. அநேக காரியங்கள் இருக்கலாம். But unless you are saved, நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால் you will be cast out in the hell fire. நரக கடலில், அக்கினி கடலில் தள்ளப்படுவாய். The Bible is very clear. வேதமானது இதை குறித்து சொல்லப்படுகிறது. But what about the good works of a Christian? ஒரு கிறிஸ்தவனுடைய நற்செயல்களை குறித்த காரியம் என்ன? Oh dear people, they will be rewarded so much. அதிகமான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவர்களாய் காணப்படுவார்கள். There are people who are suffering for the sake of faith. இந்த விசுவாசத்துக்காக பாடுபடுகிறவர்கள் உண்டு. They are despised because they were converted. ரட்சிக்கப்பட்ட பின்பாக அவர்கள் புறக்கணிக்கப்படலாம். Even Matthew Gospel 5th chapter 10th verse, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம், what the Lord Jesus Christ says, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாக என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து பார்ப்போம். Blessed are they which are persecuted for my righteous sake, righteousness sake, for there is the kingdom of heaven. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. They will be rewarded. பலன் பெறுகிறவர்களாய் காணப்படுவார்கள். Really speaking, the whole heaven is of such people. அவ்விதமான மக்களினால நிரம்பினதாக பரலோகமானது இருக்கும். 11th verse, blessed are ye when men shall rival you and persecute you and shall say all manner of evil against you falsely for my sake. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் பாக்கியவான்களார் இப்ப you are blessed. And what the next verse says, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? Rejoice and be exceeding glad, for great is your reward in heaven, for so persecuted they the prophets which were before you. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. Dear people, every small suffering which you suffer in this world for Christ's sake will be rewarded in heaven. நீ இந்த உலகத்தில் கிறிஸ்துவ நிமித்தமாக படுகிற பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் பரலோகத்தில் பலன் உண்டு. So don't be discouraged. அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Expect that there is a reward. பலன் உண்டு என்பதை குறித்து நீ அறிந்து கொள்ள வேண்டும். Dear people, for Christ's sake, கிறிஸ்துவ நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான காரியங்களை குறித்து நீ அவ்விதமாக கலங்க வேண்டிய அவசியமில்லை. Oh, your reward will be great. உன்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று வேதமானதை சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். But many people, they think because I am saved, they live selfishly. அநேகர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சுயநலமாக வாழுகிற ஒரு கிறிஸ்தவன். He is dead. அவன் மரித்து போனான். If you are saved, good work should accompany. நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய், நற்கிரியைகளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். Because your heart is renewed, உன்னுடைய இருதயமானது புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. The Spirit of God is dwelling in you. உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். Dear people, what the Lord says, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக அவருக்கென்று செய்யும்படியான காரியங்கள் என்பது ஒரு சின்ன அளவில் நீ செய்தாலும்
ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். God honors that. அதை அவர்தாமே மேன்மைப்படுத்துகிறார். He glorifies it. அதை தாமே அவர் உயர்த்துகிறார். Even if you give a cup of water for the sake of my name, என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட சரி, you will be rewarded. நீ அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுவாய். So heaven will be a place where you will be rewarded. பரலோகம் என்பது நீ அநேக வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்தலமாய் காணப்படும். So your life is full of good works. உன்னுடைய வாழ்க்கை நல்ல நற்கிரியைகளினால அலங்கரிக்கப்பட வேண்டியது அவசியம். Suppose if you give gospel to a person who is not knowing God, ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனுக்கு நீ சுவிசேஷத்தை கொடுத்தால், God will reward it. ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். Why do you think that people who are going to remote places to preach the gospel, why? It is true, they are motivated by God's love. உள்ளான இடங்களில் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படியாக போகிற மக்களை பார்க்கிறோம். மிஷனரிகள் அவளுக்கு அதிகமான பலனை கர்த்தர் வைத்து, God has got reward. Dear people, don't think, Bible says this reward is so great. இந்த வெகுமதி என்பது மிக அதிகமானதாய் காணப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். There is no greater investment than the investment in heaven. பரலோகத்தில் அவ்விதமாக அங்கு வைக்கப்படும்படியான அந்த மூலையிடை போல வேறொன்றும் இல்லை. Why? You just see Matthew Gospel 19th chapter. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27th verse. Then answered Peter and said unto him, Behold, we have forsaken all and followed thee. What shall we have therefore? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? What will we be rewarded? Lord, we have left off all things. When you called us, we left off our net, our livelihood. நாங்கள் எங்களுடைய வலையை விட்டோம், எங்களுடைய வாழ்க்கை வழியை விட்டோம். We left off all, எல்லாவற்றையுமே நாங்கள் இழந்துட்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுட்டோம். ஆகவே இதற்குரிய பலன் என்பது என்ன? Dear people, it's a good question. We don't think that is any wrong in this. இதில் தவறு என்பது அங்கே இல்லை. So we must know what will be the reward. என்ன பலன் கிடைக்கும் என்பதை குறித்து அறிந்திருப்பது நல்லது. So we must be wise people investing in heaven. பரலோகத்தில் நாம் அவ்விதமாக நல்ல பலனை பெறும்படியாக investing our time, நம்முடைய காலம், investing our energy, நம்முடைய பலம், investing our money, நம்முடைய பணம். There are some people who are living simply just for the sake of God. ஆண்டவருக்காக வாழுகிறார்கள். They are ready to forgo their comfort. அவருடைய வசதிகளை விட்டு வாழ அவர்கள் விரும்புகிறார்கள். They are not looking for simply the praise of man. மனிதனுடைய புகழ்ச்சிக்காக அவர்கள் பார்க்கவில்லை. So the Lord said, ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? You see 28th verse, 28வது வசனம். And Jesus said unto them, Verily I say unto you, that ye which have followed me, in the regeneration, when the Son of Man shall sit on the throne of his glory, he shall sit upon 12 thrones, judging the 12 tribes of Israel. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்ற நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
29th verse, and everyone that hath forsaken houses, or brethren, or sisters, or father, or mother, or wife, or children, or lands, for my name's sake, shall receive an 100-fold and shall inherit everlasting life. என் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். 100-fold. Where can you get such a multiplication for an investment? ஒரு அந்த முதலீட்டுக்கு விதமான கணக்கீடு உள்ள வெகுமதியை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? So many Christians are selfish people. So many Christians, அநேக கிறிஸ்தவர்கள் சுயநலமாக இருக்கிறார்கள். Even if they go to heaven, I don't know what will be their disappointments. பரலோகத்துக்கே போனால் கூட அவங்களுடைய அந்த ஏமாற்று எப்படியா இருக்கணும் சொல்ல முடியாது. That also is wrong. What I said is also wrong. நான் சொன்னதும் கூட தப்புன்னு தான் சொல்லணும். Why? If you are truly saved, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானா good works should follow. நற்கிரியைகள் என்பது நிச்சயமாக உன்னை தொடரும். You will be a person of good works. நற்கிரியைகளை செய்கிறவனாய் காணப்படுவாய். You will go to people who don't know Christ. கிறிஸ்துவை அறியாரிடத்தில் போய் நீ இயேசுவை சொல்லுவ. You will try to win souls for Jesus. இயேசுவுக்காக ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணுவ. I ask you, you call yourself a Christian. நீ கிறிஸ்தவன்னு சொல்ற. உன் வாழ்க்கையில் எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ணியிருக்கிற? How many souls you have won for Christ? Why you are not winning Christ, souls for Christ? இயேசுவுக்காக ஆத்துமாக்களை நீ ஏன் ஆதாயம் பண்ணல? Either you may not be saved. நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஒருவேளை. If the Spirit of God is in you, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருப்பாரானா, you will have a part in the church. சபையில் ஒரு பங்களிப்பை கொண்டிருப்பாய். It's a body, ஒரு சரீரமாக இருக்கிறது. You won't be a selfish person. ஒரு சுயநலமான நபராக இருக்க மாட்டாய். You will try to encourage other believers. மற்ற விசுவாசிகளை பலப்படுத்துவாய். You will serve other believers. மற்ற விசுவாசிகளுக்கு நீ பணிவிடை செய்வாய். You will be a humble servant in the church. சபையில் ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரனாக இருப்பாய். Because it is the body of Christ. இயேசுவினுடைய சரீரம் அது. You won't be simply coming and going from the church and to the church. அந்த சபைக்கு வர்றேன் போறேன் இருக்க மாட்டேன். You won't be a stingy fellow in contributing money to God's kingdom. அவருடைய ராஜ்யத்துக்கு பணம் கொடுக்கறத நீ ஒரு கஞ்ச பிசினாரியா இருக்க மாட்டேன். So many Christians, they are very stingy fellows. அநேக கிறிஸ்தவர்கள் கஞ்ச பிசினாரிகள். I don't think that they are saved. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியல. Because their very nature is a very dangerous sign that their heart is not renewed. ஏன்னா அந்த சுபாவமே அவருடைய இருதயமானது புதுப்பிக்கப்படாததை காட்டுகிறது. They will talk so many pious words. அநேக வார்த்தைகளை பேசுவார், பக்திக்குரிய வார்த்தைகளை. They will say so many great things. பெரிய காரியங்களை பேசுவார்கள். பட் இந்த மேட்டர் ஆஃப் மணி, பண விஷயத்தில் ஸ்டிஞ்சி ஃபெலோஸ், கஞ்ச பிசினாரிங்க. உன்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்குன்னு எப்படியா சொல்ல முடியும்? How can you say that your heart is changed? You don't understand the glory of God. அவனுடைய மகிமையை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியல. You are a deceiver. நீ ஒரு ஏமாத்துக்காரன். You are a deceiver in the church. சபையில் ஒரு ஏமாத்துக்காரன். I am not for money. பணத்துக்காக நான் பேசுகிறவன் அல்ல. This church is not for money. இந்த சபை பணத்துக்காக இல்லை. No way, but I should preach the gospel rightly to you. ஆனால் சுவிசேஷத்தை உனக்கு சரியாய் போதிக்க வேண்டியது கடமை. I should tell what your sin is. உன்னுடைய பாவம் எதுங்கிறத நான் காமிக்கிறது என்னுடைய கடமை. I don't expect even a single pie from you. உங்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன பைசா நான் எதிர்பார்க்கல. The Lord will take care of His church. சபையை குறித்து தேவன் அவருடைய காரியங்களை கவனிப்பார். But you, ஆனால் உன்னை குறித்து, dear people, God has got such a great reward. அவ்வளோ பெரிய வெகுமதியை வைத்திருக்கிறார். God has got such a great things for His people. அவிதமாக தம்முடைய மக்களுக்கென்று அவிதமாக ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். But so many people, what about Matthew Gospel 6th chapter?
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? It was very plain. தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். Matthew Gospel 6th chapter 19 to 21. Lay not up for yourself treasures upon earth, where moth and rust doth corrupt, and where thieves break through and steal. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். அங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். How many people they dump money in this world, but very stingy for God's things. எத்தனை மக்கள் இந்த உலகத்தில் பணத்தை கொட்டி சேர்த்த விரும்புகிறாங்க, ஆனால் அவனுடைய காரியங்களில் பிஞ்ச பிசினாரிகள். Let your money die with you. உன் பணம் உன்னோட சாகட்டும். Let it be. Because you are a stingy man, you are not saved. நீ ரட்சிக்கப்படல, ஒரு கஞ்ச பிசினாரி நீயே. உன்னுடைய வாழ்க்கையில மகிமையான தேவனுடைய காரியங்களை குறித்து உனக்கு தெரியல. You don't know what the glorious things of God is. I am sorry to say this, சொல்ற வருத்தப்படுறேன், but this is the fact. இது உண்மை. சத்தியத்தை சத்தியமாக தான் சொல்லணும். The gospel should be preached as such. No favoritism. இல்லை, இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்றவனமாக சொல்ல முடியாதையா. This is the gospel, இது சுவிசேஷம். If Jesus died for you, உனக்காக இயேசு மரித்திருப்பாரானா? If your sins are washed away by his blood, அவருடைய இரத்தத்தினால உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்குமானால், you will say, not I but Christ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. Any sacrifice which you do for God is simply nothing before his sacrifice. அவருடைய தியாகத்துக்கு முன்பாக உன்னுடைய காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing. He gave his very life. அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்திருக்காருங்க. This is the gospel. இதாங்க சுவிசேஷம். பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. Not I. அதான் ரோமர் 12:1, ரோமர் 12:1 என்ன சொல்லப்படுகிறது? What the Bible says, Romans 12 chapter 1st verse. ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? Saint Paul talks about so many things of God. அவருடைய காரியங்கள் அநேகரை சொல்லிவிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Romans 12:1, ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy acceptable unto God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Offering yourself to God. தேவனுக்கு பலி செலுத்துவது, உன்னையே ஒப்பு கொடுப்பது. Your money, your talents, everything. உன்னுடைய பணம், talent, your time, பணம், நேரம், all things offering to God. தேவனுக்கு பலி செலுத்துவது. This is real salvation. இதுதான் உண்மையான ரட்சிப்பு. This is real salvation. இதுதான் உண்மையான ரட்சிப்பு. So many people call themselves saved are not truly saved. ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு இருக்கிற அநேக மக்கள் உண்மையாக ரட்சிக்கப்படல. How about your fruits? உன்னுடைய கனிகளை குறித்து காரியம் என்ன? So many Pentecostal people and preachers say we have the Holy Spirit. பரிசுத்தாவிங்களுக்கு. What about the fruits of the Holy Spirit? பரிசுத்தாவின் கனி எங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்த, நற்குணம், இச்சையடக்கம். Where are those fruits of righteousness? You call yourself a Christian. ஒரு கிறிஸ்தவன் அழைத்துக் கொள்ளுகிற. Where are the fruits of righteousness? நீதியின் கனிகள் எங்கயா? Where are the fruits of righteousness? Don't be deceived. ஏமாற்றப்பட்டு போகாத. Time is very short. காலம் குறுகியதா இருக்கிறது. Dear people, today morning I met a brother. ஒரு சகோதரனை சந்தித்தேன். I heard about his father-in-law's brother. அவருடைய மாமனாருடைய தம்பி குறித்து. Only 59 years, 59 வயசு தான். When everybody was out, எல்லாம் வெளியே இருந்தப்போ he was in the house, வீட்டில் இருந்தார். When they came back and searched, no, he was not there. அங்கே வந்து வீட்டில் பார்க்கும் பொழுது these things happen just
டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ திங்க். இங்கேயும் இல்லை, கடைசியில் பாத்ரூம் உடைச்சு பார்த்தா he was dead. When the door of the bathroom was broken, he was dead. Dear people, life is so short. வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகியது. Don't think that you will long live. ரொம்ப நாளைக்கு நான் வாழ்ந்துட்டே இருப்பேன் நினைக்காத. No. 2 days back I went to a medical shop in Erkard. 2 நாளைக்கு முன்னால் ஏற்காடுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போனேன். Very big medical shop. Comparing in Erkard. ஏற்காடை பார்க்கும்போது பெரிய மெடிக்கல் ஷாப். The owner started it just opposite to the bus stand. பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றமா ஸ்டார்ட் பண்ணார். யங் மேன், வாலிபன். பட் he died கொரோனா செகண்ட் வேவ், 2வது அலையில் முடிஞ்சிட்டார். அவ்வளோதாங்க. யங் மேன். Dear people, life is so short. வாழ்க்கை ரொம்ப குறுகியது. 3 days back I met a representative, medical representative, who came to the clinic வந்தார் in Erkard. சொன்னார், in my family very close members, என் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க 24 people died. 24 பேர் இறந்துட்டாங்க. 24 பேர், very close to my family. Once in 2 days, 3 days, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை. Many people, அநேகர் வாலிபர்கள். Dear people, don't think that you will long live, and don't dump in this world the things which will be rotten. அழிந்து போகிற இந்த காரியத்தை சேர்க்கறதுல ஆர்வமாக இருக்காத. If you are truly saved, நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பான, think of eternity. நித்தியத்தை குறித்து யோசனை பண்ணிப்பாரு. நித்தியம் உனக்கு எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்ற, உன்னை ஜீவ பலியா ஒப்புக்கொடு. Commit yourself. Because when you end up in hell fire, நரகத்துக்கு நீ போவாயானா, no end to that. அதுக்கு முடிவுங்கிறதே கிடையாது. You will suffer. You will eternally tormented. Endless. முடிவில்லாத நித்தியத்தில் வேதனைப்படுவேன். How much carefulness you should really have about your soul. உன்னுடைய ஆத்துமாவை குறித்து எவ்வளவு கவனம் உனக்கு தேவை. உடைய வாழ்க்கையில் உங்களில் விசுவாசம் இருக்கான்னு ஆராய்ந்து பாருங்கன்னு பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். When St. Paul writes to Corinthians, examine, do you have faith? பேதுரு எழுதுகிறார், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. Beware. You are calling and you being chosen. You are so careless about your Christian life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்கிற. You are slothful. நீ சோம்பேறியா இருக்கிற. Be fervent in the spirit. Bible says, ஆவியில் அனலா இருங்கள். How about your spiritual life? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? How about your thoughts? உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கு? Beware, life is so short. God is warning you. வாழ்க்கை குறுகியது. தேவன் உன்னை எச்சரிக்கிறார். Turn to God. தேவன் பக்கமா திரும்பு. Turn to God with all your heart. முழு இதயத்தோடு தேவன் பக்கமா திரும்பு. ஆனா வேதனை சொல்லுது 21st verse, 21வது வசனத்துல, what the Bible says, Matthew 6:21, for where your treasure is, there will be your heart also. உடைய பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். I am willing to die at any time, dear friends. நான் எந்த நேரத்தில் மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். I want to, சொல்லப்போனால் விரும்புகிறேன். Instead of living in this wicked world, இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிறத விட to be with God is far better. தேவனோடு இருப்பது மேலான ஒரு காரியம். Even when I was young, I used to think, வாலிபன ஒரு குடும்பம், சின்ன வாலிப குடும்பம், ஒரு இளவயதான குடும்பம் இருந்தப்போ கூட I used to think, if I die, God will take care of my children. நான் மரித்து போன என்னுடைய பிள்ளையை தேவன் பார்த்துக்கோ. He will take care of them better. நல்லா அவர் பார்த்துக்குவார். I am willing, I am ready to come, Lord. ஆண்டவரே, நான் விருப்பமாக இருக்கிறேன். எப்போ நான் வர ஆயத்தமாக இருக்கிறேன். A Christian should be always be ready for his call. அவருடைய அழைப்புக்கு ஒரு கிறிஸ்தவன் எப்போ ஆயத்தமாக இருக்கணுங்க. This is the word of God. அவருடைய வார்த்தை. Life is not in a hand. உன் இருதயம் எங்கே இருக்கும்? உன் இருதயம் எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீ எங்கே அதிகமாக நாட்டம் இருக்குது? வேர் இஸ் யுவர் ஹார்ட்? பைபிள் சேஸ், மேலானவைகளை நாடுங்கள், சீக் த திங்ஸ் அபவ். ஆனால் உன் இருதயம் உலகத்தையே மாடி இருக்கும் பொழுது, ஐ டெல் யூ டியர் பீப்புள்,
உலகத்தையே நாடி இருப்பவனால் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. How much are you laboring for the Lord? ஆண்டவருக்காக இவ்வளோ உழைக்கிற? For how many people are really praying? எத்தனை ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபம் பண்ணுற? இந்த உலகமே இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு. The whole world is dying in sin. No country is spared. எந்த ஒரு தேசமும் விடுவிக்கப்படலை. Western lands, once missionaries were sent from them. மேற்கத்திய நாடுகளில் மிஷினரிகளை கொண்டு வந்தார்கள். But now they are backslided. பின்வாங்கி போனாங்க. All dirty things are growing there. எல்லா அசுத்தமான காரியங்கள். No morality, சன்மார்க்கம் இல்லை. No fear of God, தேவ பயம் இல்லை. They are worse than. They are like Sodom and Gomorrah. Sodom Gomorrah போல. Take America, England, countries from where missionaries came. இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற தேசங்கள், அங்கிருந்து மிஷினரிகள் வந்தார்கள். Men like David Livingstone போன்றவர்கள், they went to Africa from Scotland. ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு போனார்கள். Yesterday we were praying for some African countries. நேற்று சில ஆப்பிரிக்கன் தேசங்களுக்காக ஜெபித்தோம். Especially Africa, South Africa and the nations around. South Africa சுற்றி தேசங்கள், missionaries, how much they labor, எவ்வளோ உழைத்தார்கள். Even those countries have gone. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ why that generation has gone, அந்த சந்ததி போயிடுச்சு. Oh, terrible sins are there prevalent. பாவங்கள் பெருத்து கொண்டிருக்கிறது. Even small children knew what an adult was knowing some years back. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வயதான ஒரு வாலிபனான தெரிஞ்சு கொண்ட காரியங்களை இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. லைக் டேஸ் ஆஃப் நோவாவின் காலத்தை வேறு இது இமேஜினேஷன், நினைவுகளும் கூட சரியில்லை. இஃப் யூ ஆர் அ பர்சன் ஸ்பெண்டிங் டூ மச் ஆஃப் டைம் அந்த செல்ஃபோனில் அதிகமாக நேரத்தை நீ செலவிட்டு இருந்தா, யுவர் மைண்ட் வில் பி கரப்ட், உடைய மனது பாதிக்கப்படும். But how many families, children you could not control, சின்ன பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல. Just now today morning I saw a news, காலை பார்த்தேன், ஒரு பையன் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் வெட்டிட்டார். அதனால் whether I didn't see that, whether his father or brother, தகப்பனோ தாயோ சகோதரனோ தெரியல, அது even his mother I don't know, chopped off, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. So to a certain extent எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது தெரியுங்களா? Small children. In a hospital, we have a nurse, a lab technician, in a hospital lab technician. She was telling her sister's son, small child, chinna kulandha, sleeps only 2 o'clock or 3 o'clock, seeing the cell phone. 2 மணி 3 மணிக்கு தான் தூங்குது செல்ஃபோனை பார்த்துட்டு. You could not control, கட்டுப்படுத்த முடியல. எத்தனை ஆத்துமாக்களுக்காக நீ உழைக்கிற? How many for souls you are laboring? For how many souls you have burden? ஆத்தும பாரம் இருக்கு. Are you praying for the perishing souls? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபிக்கிறையா? அப்படியெல்லாம் நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுனா, if you win souls, what the Bible says, வேதனை சொல்லுது, Proverbs 11:30, நீதிமொழிகள் 11:30, the fruit of the righteous is a tree of a life, and he that winneth souls is wise. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன், இஸ் வைஸ். டு யூ ஹேவ் பர்டன் ஃபார் சோல்ஸ்? ஆத்துமாக்களுக்கு நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் பொழுது உன்னை ஞானவான் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் அதிகமான பலனை பரலோகத்தில் வச்சிருக்கார். நீ சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தேன்னா, இஃப் யூ ஆர் அ ஸ்லீப்பிங் லேசி ஃபெலோ, வாட் வில் பி த ரிவார்ட்? உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? முதல்ல நீ பரலோகம் போவையா? வில் யூ கோ டு ஹெவன் ஆர் வில் யூ கோ டு ஹெல்? ஐ டோன்ட் நோ, தெரியாது. இன்னுமாக டானியல் 12:3, தானியல் 12:3 வேதம் என்ன சொல்லுகிறது? டானியல் 12:3, and they that be wise shall shine as the brightness of the firmament, and they that turn many to righteousness as the stars forever and ever. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும்
அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ரிவார்ட் இஸ் தேர். நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் பரலோகத்தில். They will be special people. பரலோகத்திலையும் சிறியவன் பெரியவன் சொல்கிறத பார்க்குறான். பட் ஐ டோன்ட் நோ, ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபுல்லி. Small and big. Dear people, all things that you earn here, நீ சம்பாதிக்க இந்த உலகத்தில் எல்லாம், all your gatherings எல்லாம் சேர்த்துறது, it will perish, அழிஞ்சிரும். நித்தியத்துக்காக நீ வாழ்கிறையா? ஆர் யூ லிவிங் ஃபார் இட்டர்னிட்டி ஆர் லிவிங் ஃபார் த வேர்ல்ட்? உலகத்துக்காக வாழ்கிறையா? ஐ நோ எ ஃபேமிலி ஹூ ஹெல்ப்ஸ் காட்ஸ் சில்ட்ரன் ஸோ மச். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் உதவி செய்கிறவர்கள். God will reward them. தேவன் பலன் கொடுப்பார். I tell you dear people, you will never be satisfied with what you gather. நீ எவ்வளவு சேர்த்தாலும் நீ திருப்தியை அடைய மாட்ட. Even if you gather, that will be a curse to you. நீ அப்படி சேர்த்து வச்சா உனக்கு சாபமாக தான் இருக்காது. You will gather for your children or the generation, உடைய பிள்ளைகள் சந்ததிக்கு, but it will be a curse. பாவமாக தான் இருக்கும். அவங்கள சோம்பேறியாக்கத்தான் நீ பார்ப்ப. You make them lazy people. They will enjoy on what you save. நீ சேர்த்து வச்சதில் அவங்க அனுபவிப்பாங்க. They will be lazy people, no care for God. தேவனை கருத்த கவலை இல்லை. They want to work hard and earn their bread. கடினப்பட்டு உழைச்சு அவங்க இது பண்ண மாட்டாங்க. தங்களுடைய காரியங்களை தேவைகளை சந்திக்க மாட்டாங்க. Dear people, foolish people, மதியனமான மக்கள். Is your mind is on heaven? பரலோகத்திற்கு வேதம் சொல்வது மேலானவைகளை நாடுங்கள். Seek the things above. கீழானவைகள் அல்ல. கீழானவைகள், not the things below. நீ எப்போ பார்த்தாலும் உலகம் உலகம் உலகம், ஆல்வேஸ் வேர்ல்டு வேர்ல்டு வேர்ல்டு, ஆல்வேஸ் worry of the world, உலகத்தினுடைய கவலை, ஆல்வேஸ் த deceitfulness of riches, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐயோ அவங்க இவங்கள்ட்ட இருக்குது, அவ்வளவு இருக்குது, these people have this, that people have this. You are always a worldly minded man. உலக சிந்தை தான் உனக்கு இருக்கு. எப்படியா நீ பரலோகம் போவ? உலக சிந்தை உள்ள ஒரு மனுஷன் நீங்க. You are a worldly man. How will you go to heaven? God is not a person who you can deceive him. அவர் நீ ஏமாத்துற ஒரு நபர் அல்ல. அவர் தேவன். is a God of wisdom. தேவன் ஞானம் உள்ளவர். உனக்கு நாளை கொடுத்திருக்கார். God has given you days. God has given you strength. பலத்தை கொடுத்திருக்கார். God has given you time. நேரத்தை கொடுத்திருக்கார். நீ மதியனமா இந்த உலகத்துக்காகவே நீ வாழ்ந்து செத்து போனா நீ நரகத்துக்கு தான் போவ. You will go to hell if you will gather up things in this world and live for this world. You will defile the heaven. பரலோகத்தை நீ தீட்டுப்படுத்துருவே. உன்ன மாதிரி ஆளெல்லாம் பரலோகத்தில் எங்கேயா போக முடியும்? How will they, you people like you, how could they go to heaven? Dear people, I am very sorry to say, நான் வருத்தப்படுறேன். It's a warning to you. உனக்கு எச்சரிக்கை. என்ன? நீ திருந்தணும். You must be changed. திருந்தணும். You must be changed. Otherwise you will definitely be spoiled. இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவேன். உனக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபையின் தருணங்களை கொடுத்து வர. God has given so much of gracious chances. Gracious chances. எவ்வளோ வாய்ப்புகளை, எவ்வளோ God has given you so much of chances to live for him. But if you are careless, நீ கவனயனமாக இருந்தால் எப்படி? I would like to finish with this incident. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பார்க்க விரும்புகிறேன். Turn with me. Luke's Gospel. Luke எழுதின சுவிசேஷம். You see how these people were doing things. எப்படி காரியங்களை இவங்க நடப்பிக்கிறாங்க. Matthew Gospel, Matthew 25. மத்தேயு 25வது அதிகாரம். Then shall the king say unto them on his right hand, Come, ye blessed of my Father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தின் பொருளை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Really speaking, these people didn't like him. The people of that place, அந்த இடத்தில் இருந்த மக்கள் அவிதமாக அந்த மனுஷனை அங்கே விரும்பல. Turn with me, Luke's Gospel, 19th chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நீங்கள் நம்ம திருப்பிக் கொள்வோம். It's better for us to turn to Luke's Gospel, 19th chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம்.
You see, this man, இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். 12th verse, 12வது வசனத்தில் பார்க்கிறோம். A certain nobleman went into a far country to receive for himself a kingdom and to return. பிரபாகி ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருமளம் இதை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் என்று சொன்னான். He gave 10 talents and asked them. 14th verse, 14வது வசனத்தில், but his citizens hated him. அவனுடைய அந்த ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். You see how wicked these people, எவ்வளோ பொல்லாத ஜனங்க. But his citizens hated him and sent a message after him saying, we will not have this man to reign over us. Yes, it will be bitter, கசப்பாக தான் இருக்கும். சத்தியம் எப்பவுமே கசக்கும். The truth will be always bitter for the people who don't like the truth. சத்தியத்தை விரும்பாதவங்களுக்கு. அப்போ என்ன பார்க்குறோம்? 15th verse, he was coming. அங்கே வந்து ஒரு மனுஷன் சொல்கிறான் 15வது வசனத்தில், அவன் வந்து அவிதமாக எல்லாரையும் அழைக்கிறான். 16th verse, then came the first saying, Lord, thy pound hath gathered 10 pounds. ஒரு தாலந்து கொடுத்தீங்க ஆண்டவரே, 10 தாலந்து நான் கொண்டாந்துருக்கிறேன். அடுத்த மனுஷன் சொன்னார், and he said, well thou good servant. சொன்னார், பலன் பாருங்க, thou hast been faithful in a very little, have thou authority over 10 cities. பரலோகத்தில் வெகுமதி கொடுக்குற 10 பட்டணம். ஒரு தாளந்தை வச்சு 10 தாளந்தை சம்பாதிச்சார். அடுத்தது வந்து ஒரு தாளந்தை வச்சு 5 தாளந்தை சம்பாதிச்சார். நெக்ஸ்ட் மேன், he got 5 talents from 1 talent. கடினமாக உழைச்சாங்க. So he was rewarded. சொன்னார், and he said likewise, be thou also over 5 cities. 5 பட்டங்கள் அதிகாரி. ஒன்று வாங்கினவன் என்ன பண்ணான்? சீலையில் முடிச்சு வச்சுட்டேன்னா. I hate it in the, oh how hard he was thinking about God. தேவனை குறித்து எவ்வளோ கடினமாக நினைச்சதை குறித்து பார்க்குறோம். அவன் சொன்னான் 20th verse, and another came saying, Lord, behold, here is thy pound, which I have kept laid up in a napkin. அப்பொழுது வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்தேன். 21st, for I feared thee, because thou art an austere man, thou takest up that thou layest not down, and reapest that thou didst not sow. சொன்னால், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் காட் ராங்லி. நீ ஆண்டவரை தவறாக புரிஞ்சிட்ருக்கிற. யூ டோன்ட் நோ ஹவு காட் வில் ஹெல்ப் யூ அண்ட் கைட் யூ இன் யுவர் ட்ரபிள். உன்னுடைய பிரச்சனைகள் ஆண்டு எப்படி உனக்கு உதவி செய்வார் நீ அறியாமல் இருக்கிற. யூ ஆர் அ ஃபூலிஷ் மேன். பைதியனம். யூ டோன்ட் ஹேவ் ஃபெய்த். விசுவாசம் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை பார்த்து சொன்னார் 22, and he saith unto him, out of thine own mouth will I judge thee. உன் வாயினால் சொன்னதை வச்சு நியாயம் தீர்க்கிறேன். thou wicked servant, thou knowest that I was an austere man, taking up that I laid not down, and reaping that I had not sown. அதற்கான் பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்க. நான் வைக்காத எடுக்கிறவனும் விதைக்காத அறுக்கிறமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. Wherefore then gavest not thou my money unto the bank, that at my coming I might have required mine own with usury. பின்னை ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி. And 24th, and he said unto them that stood by, take from him the pound, and give it to him that hath 10 pounds. சமீபம் எனக்குள்ளே நோக்கி அந்த ஒரு தாராத்தலை
அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உனக்கு கொடுங்கள். அதற்கு அவர், ஆண்டவனே 10 ராத்தல். அப்போ 26 என்ன பார்க்குறோம்? இவ்விதமாக சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்குறோம். He was cast out, புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். Dear people, unless you are really mindful of eternal things, பரலோக காரியங்களை குறித்த ஒரு மனதுள்ள நபராக இல்லைன்னா, you will very easily be taken up by the world. உலகத்தினால் இழுக்கப்பட்டு போயிடுவேன். There is reward in heaven. பரலோகத்தில் பலன் இருக்கு 100 மடங்கு, 100-fold. Even if you give a cup of water, you will get 100-fold. 100 தாலந்து. Are you winning souls for Jesus? இயேசுவுக்காக ஆத்தும ஆதாயம் பண்றியா? Are you sharing the gospel with others? மற்றவருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்றியா? Are you doing good works to the people? எளிமையானவர்களுக்கு கொடுக்கறியா? Are you selfish, சுயநலமாக வாழ்றியா? Dear people, it is the last chance for you. உனக்கு கடைசியான தருணம் இது. God has given you time. தாளம் தேரத்தை கொடுத்திருக்கிறார். Repent, மனந்திரும்பு. Go do good works. நற்கிரியை செய்ய. God will reward you. ஆண்டவர் உனக்கு பலன் கொடுப்பார். A converted Christian who does so many good things. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் நிறைய காரிய நற்கிரியை செய்ய, the reward will be great. அதிகமான பலன். What a joyful thing it will be. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். Let's pray. ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for this wonderful time. What a great reward will be in heaven. எவ்வளோ பெரிய வெகுமதி பரலோகத்தில் இருக்குது. இந்த உலகத்துக்காக வாழ்ந்து இது பூச்சி அரித்து ஒன்றுமில்லாமல் போகும். Everything will be go astray. Help us to understand. இதை விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. நன்றி.